ஐயோ எனக்கு இது தவிர வேற ஆக்டிங் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உங்களுக்கே தெரியும், இந்த சாம்ராஜ்யம் அரசவை டாஸ்க் மாதிரி போயிட்டு இருக்குல்ல. இந்த டாஸ்க் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சீசன்லையுமே அவ்வளோ சின்சியராக பண்ணுவாங்க. ராஜா முன்னாடி வாயை பொத்தி பேசுவாங்க, இப்போ கத்தி பேச மாட்டாங்க, ராஜா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கேரக்டரை அவ்வளோ சிறப்பாக பண்ணுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ராணி நம்ம பார்வதியை கத்தி பேசுகிறார் திவாகர். ராணி சொன்னாலுமே கேட்க மாட்டார். ராணிக்கு அடுத்தபடியாக இருக்கிறதே வந்துட்டு அந்த இடத்துல அரசவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளவரசி தான். இளவரசியும் கத்தி தான் திட்டி பேசுகிறாரு, வாயை மூடு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துகிட்டு போயிடுறாரு. டாஸ்க்லேருந்து அப்படியே உடனே அவர் வந்துட்டு பர்சனலாக வர எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் அடக்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. யாருமே இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் சரியாக நடிக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஏனோ தானோ கேஷுவலாக அவர் ராஜாவா ஓகே ராஜா அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்துட்டு ராஜா முன்னாடி எப்படி நிற்கணும் அந்த மாதிரிலாம் யாருமே சின்சியராக எந்த ஒரு கேரக்டருமே எடுத்து பண்ண மாதிரியே தெரியல. ஒருத்தர் இந்த இடத்துலையும் நிறைய ஏதோ வஞ்ச புகழ்ச்சி மாதிரி ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்டேயும் அப்படி தான் ஏதோ கேஷுவலாக ராஜா மேலே தோல் மேலே கை போட்டு பேசுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜா உத்தரவு போடுவார் அப்படின்ற மாதிரி எதுவுமே அங்கே நடக்கவே இல்லை. எல்லாமே ரொம்ப வந்துட்டு பார்க்கறதுக்கே நல்லா இல்லை. இன்னொரு பக்கம் கலை நிகழ்ச்சி அப்படின்ற பேரில் திவாகர் வந்துட்டு வெறித்தனமாக கேவலமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், வாயில் எச்செல்லாம் விட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கஜினி படத்தில் சூர்யாவும் நம்ம அசினும் வந்துட்டு கடைசியில் தலையில் அடிபட்டு உயிர் இருப்பாங்கள்ல, அந்த விஷயத்தை நடித்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு. வாயில் வந்து எச்செல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டு ஒற்றன் ரொம்ப ஈஸியாக இந்த பக்கம் வராங்க, இந்த நாட்டில் இருக்கவங்க ஈஸியாக அந்த பக்கம் போகிறாங்க. என்னடா இது ரொம்ப கிளம்ஸியாக ஒரு மாதிரி குழப்பமாகவே போயிட்டுருக்கு. அப்பப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வினோத் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. தர்பீஸை மட்டுமே தாக்கி கலாச்சி அவர் ஸ்கோர் பண்ணிருக்காரு. தர்பீஸை தாக்குற மாதிரி உள்ளே இருக்க மற்றவங்களையும் தாக்குனார்னா நல்லாயிருக்கும். ஆனால் தர்பீஸை மட்டுமே வந்துட்டு இவர் தாக்கிட்டு இருக்கும்போது இவரும் வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. திவாகர் அவங்க நாட்டு மேலே இருக்க இளவரசியான நம்ம அரோரா இவங்க மேலெலாம் வந்துட்டு வன்மத்தை கூட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்வதியும் வந்துட்டு அரசியாக திட்டு மாட்டுறாங்க, ஆர்டர் போடுற மாட்டுறாங்க, எதுவும் பண்ண மாட்டுறாங்க, ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு அந்த தர்பார் அப்படின்ற அந்த டாஸ்க்கே வந்துட்டு ஏதோ ரொம்ப கிளம்ஸியாக குழப்பமாக கேவலமாக ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸில் எஃப்ஜே மட்டும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாரு. இந்த பையனுக்குள்ளே ஓரளவுக்காவது டேலண்ட் இருக்கும் போல், பட் ஆனால் கேவலமான அட்டிடியூடு, வாயை தேவையில்லாமல் அதிகமாக விட்டுறது, இதனாலேயே வந்துட்டு அவர் பேர் அவரே கெடுத்துக்கிறாருன்னு தான் சொல்லணும். பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரேப் பாட, சுபிக்ஷா வந்துட்டு அதுக்கு பீட் பாக்ஸிங் பண்ண, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம அரோரா மற்றும் வியானா இவங்க 2 பேருமே டான்ஸ் ஆட பார்க்கறதுக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கில் ஓரளவுக்கு நல்லா இருந்த ஒரே கலை நிகழ்ச்சினா அது இந்த நிகழ்ச்சி தான். கலை நிகழ்ச்சின்னு சொன்னதுக்கப்புறமா தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பக்கம் ரம்யா என்னென்னா டான்ஸ் ஆடுவாங்க, நான் வந்துட்டு ஒரு மேடை நடனம் ஆடுபவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரில. நான் சின்ன வயசில் கூத்துக்கெலாம் போயிருக்கேங்க. அங்கே வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆண்கள் லேடி கேட்டை போட்டு வந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி டான்ஸ் ஆட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. எனக்கு பார்க்கறதுக்கு என்னடா இது, இந்த டான்ஸுக்காடா உள்ளே கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது. சபரி அப்பப்போ அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்காரு. ராஜமாதான்ற பேரில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றதே புரியல. அதாவது இந்த டாஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரியல. அவங்க கேரக்டரில் எதை வந்துட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எதை செய்ய நினைக்கிறாங்க, எதை செய்யணும் ஒன்றுமே புரிய மாட்டுது. அந்தளவுக்கு பார்க்குறவங்களையும் ரொம்ப குழப்பிட்டே இருந்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போது இந்த எஃப்ஜேவோடைய அந்த ஒரே ஒரு கலை நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் இந்த டாஸ்க்கை பற்றி என்னுடைய கருத்து. உங்களுக்கு இதை பற்றி என்ன கருத்து இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.